ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? நெசப்பாக்கத்துல நேர் தெருங்கய்யா. நீங்க என்னோட உங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டை நான் சர்ச் பண்ணணும். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சாதாரணமா தவறி விழுந்து செத்ததுக்கலாம் ஏன் இன்ஸ்பெக்டர் இப்படி தலையை போட்டு பிச்சுக்கிறீங்க? இல்ல டாக்டர், ட்ரெயின்ல இருந்து இந்த ஆளு கீழே விழுந்திருக்காரு. ஒரு ஆர்கன் டோனர்ங்கிற கார்டை வச்சு இவர் பேரு ராமராஜன் தெரிய வந்திருக்கு. அதை தவிர வேற எந்த டீடைல்ஸும் இல்ல. இப்போ பேப்பர்ல ராமராஜ பத்தின செய்தியை பார்த்து அவங்க அம்மா தேடி வந்திருக்காங்க. ராமராஜனோட ட்ரெயின்ல டிராவல் பண்ண டிடிஆர் ராமராஜனோட ஒரு பொண்ணு டிராவல் பண்ணதா சொல்லியிருக்காரு. நமக்கு அந்த பொண்ணோட டீடைல்ஸும் தெரியல. டிடிஆர் சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த பொண்ணோட உருவத்தை வரைய சொல்லியிருக்கோம். தவறி விழுந்ததா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ராமராஜ யாராவது தள்ளி விட்டு இருந்தா? ஏன் அவனோட டிராவல் பண்ண அந்த பொண்ணே பண்ணியிருந்தா? இது எல்லாமே ஒரு யூகம் தான். இன்வெஸ்டிகேஷன் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். என்னையோ ஆல் தி பெஸ்ட் இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ டாக்டர். போதுமா அழுதது? இதுல ராமோட திங்ஸ் எது? அவனோட சொத்தை இந்த பெட்டி தாங்க. அவன் என்ன ஆன்மீகவாதியா? இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறாரு? இல்லைங்கய்யா, எப்ப பார்த்தாலும் கதை புக்கு, சாமி புக்கு, ஆன்மீகன் படிச்சுட்டே இருப்பாயா. 3 வேளை சாப்பிட்றானோ இல்லையா, ஆனா இந்த புக்கை படிக்காம இருக்க மாட்டாயா. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்கய்யா. அவன் செல் நம்பர் என்ன? போன்ல வச்சுக்கிற பழக்கம் இல்லைங்கய்யா. ஆச்சரியமா இருக்குது. 2012 செல்போன் இல்லாம ஒரு இந்தியன் இருக்கானா? அக்கா சொல்லுக்கா. ஏண்டா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன இந்த கூட கொடையறான்? ஏங்கா உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஃபோனில் பேசாத, எதனா மேட்ருனா நேரில் வா. நேர்லாம் பேச முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னக்கா உனக்கு பயம்? ஆமா, எனக்கு ஒரு பிரச்சனை வராது சொன்னீங்க, ஆனா இப்ப அந்த இன்ஸ் ஏதாவது சொல்லிடணும்னு பயமா இருக்குடா. அக்கா வாயை முடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி. வாயை திறந்தேன்னு வச்சுக்க, வாய் காசி போட்டுருவானுங்க, சொல்லிட்டேன். ஏண்டா நீ வேற ஏன்டா என்ன பயம் காட்டுற? அப்போ முடின்னு கம்முனிரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு தடவை ஃபோன் பண்ணாத, சரியா? அப்போ அந்த அமௌண்ட் மேட்ரு ஈவினிங் வர சொல்ல, நான் செட்டில் பண்ணிக்கிறேன். சரி நான் பார்த்துக்கிறேன், வை. டேய் யாரா? சார் மறக்கதான் சார்.
அறிவில்லை அவளை ஃபோன் பேச வேணும்னு சொல்லியா நீ? சார் இன்ஸ்பெக்டர் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான் சார். குடைவான், குடையத்துக்கு தான் அவன் சம்பளம் வாங்குறான். இவ ஒன்றும் பேசலையே. இல்லை சார் பேசல. பேச வேணாம், அவ இனிமேல் பேசவே வேணாம். சார் பேச வேண்டாம், அவ இனிமேல் பேசவே வேண்டாம். புரியலையா? சார் அவ பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, நமக்கும் வேலை முடிஞ்சாச்சு. எக்ஸ்ட்ரா எதுக்கு ஆளு? அனுப்பிடலாம் சார். உள்ள போன சோகம் ஒரு தாய் எவ்வளோ நாள் தான் தனியாக வாழ்வா? முடியாது சார். முடிச்சிடு. முடிச்சிடும் சார். ஐ திங்க் 1999 ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் எடுத்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னீங்கன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் சார். மிஸ்டர் நாகராஜன் சார். இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க. ஆமாம் சார். எங்கே எப்போன்னு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. சார் இது வந்து போன வருஷம் மேடை ஃபங்க்ஷன்ல பாரத பாசறைங்கிற எஸ் எக்ஸாக்ட்லி அந்த பாசறையோட தலைவன் தான் இவன். சார் இந்த பாரத பாசறையோட அட்ரஸ் கிடைக்குமா சார்? ஷூர். நாகராஜன் சார். இந்த பாசறையோட அட்ரஸை இமிடியேட்டாக இவருக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க. ஓகே சார். சொல்லுங்க, நான் கமிஷனர் ஆஃபீஸில் தான் இருக்கேன். அப்படியா? சரி, கூட்டம் சேராம பார்த்துக்கோங்க. எவிடன்ஸ் ஏதாவது கலைச்சிட போறாங்க. நான் இப்போவே வந்துடுறேன். போட சார் இந்த ராமோட அம்மா மரகதம் சூசைட் பண்ணிட்டாங்களா? என்ன அது புது தலைவலி. நீங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு போங்க. என்கொயரி முடிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். பாடி கடை இருக்கு. ஓகே சார். நீ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு சீக்கிரம். என்ன காரணம்னு தெரியலப்பா சார். நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன் சார். ஆமாம் சார், ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன் சார். சரிங்க சார். ஓகே சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். சரிங்க சார், அப்புறம் பேசுகிறேன் சார். சார் என்னய்யா சூசைட் தானா? சார் அப்படி தான் சார் தோணுது. யார் முதல்ல பார்த்தது? அந்த சின்ன பையன் தான் சார். பால் விளையாடும் போது ஜன்னல் அந்த அம்மா தொங்குறத பார்த்துருக்கேன் சார். எனி ஃபாரன்சிக் எவிடன்ஸ் லெட்டர் ஏதாவது? எதுவுமே இல்லை சார். மகன் இருந்த துக்கத்தில் தூக்க மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம்.